எங்களுக்கு அன்புன்னு வரவேற்கிறோம். இன்றைக்கி சாய் சமையலில் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி வந்திருக்கேன். உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி வந்திருக்கேன். எப்படின்னு பாருங்கள், இன்னும் டெய்லி போடுறேன். இன்றைக்கி தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னது பார்த்திங்களா, சவுச்சவுக்காய். நம்ம குடும்பத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன 2 பேர் 3 பேருன்னா சின்னது எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி பெருசுனால 2 எடுத்திருக்கேன் நான். அதில் 2 சவுச்சவுக்காய், ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 8 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி நல்ல பெரிய கைப்பிடியாக கொத்தமல்லி இலை. இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம். வச்சுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி பட்டு போல் அதான் வெடிக்குது, பார்த்து வைங்க. இதில் நம்ம நல்லா வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, இதில் இந்த சின்னதாக அரிஞ்ச சவுச்சவுக்காய், அதில் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் போட்டுக்கிடுவோம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த சட்னியும் வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சவுச்சவுக்காய் ஏற்கனவே இதே ரொம்ப நல்லதுன்னு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பார்த்து இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்து காய்கறியாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜு கம்மி பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நாங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு தக்காளி சொன்னேன்ல, அதை 4 வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான். இந்த அதை அப்படியே போட்டுருந்தேன். போட்டு நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப சத்தானதுங்க கொத்தமல்லி இலை, உடம்புக்கு நல்லது, சுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. சவுச்சவுக்காய் ரொம்ப நல்லது. அதில் இஞ்சி போட்டிருக்கேன், வெள்ளைப்பூடி போட்டிருக்கோம், ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கு. வதங்கட்டும். இதில் அது கூடையவும் கல்லுப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. பாருங்கள், ஒரு
அரை ஸ்பூன், கொஞ்சம் போல், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு சீனி போட்டுக்கேன், கொஞ்சம் போல் போட்டுக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின விட்டு மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சி காட்டுறேன். அவ்வளோதான், அரைச்சிட்டு காட்டுறேன். சவுச்சவுக்காய் எல்லாம் வதக்கி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு வதக்கி நல்லா இந்த மிக்சியில் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டிருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சவுச்சவுக்காய் சட்னி மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. சவுச்சவுக்காய் கொத்தமல்லி இலை சட்னி ரெடி. இது தாளிக்க வேண்டாம், நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது சவுச்சவுக்காய் சட்னி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.